ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டியில சொல்றாரு, அரசாங்கம் மது விற்கக்கூடாது. அப்ப இவங்க மது விலக்குங்கிறது இவங்களோட கொள்கை இல்லைங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப பிரைவேட் பார்னா யாரு? இப்ப புஷியானந்தங்க இங்க ஓபன் பண்ணி நடத்திட்டு இருக்காரு பாண்டிச்சேரி. அதே மாதிரி உங்களுக்கு புஷியானந்துகள் பல பேருக்கு இங்க வருவாங்க போல, அதான் உங்க கொள்கைகள் போல. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்ற விஷயம், அதிமுகவும் திமுகவும் உட்பட அவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிற ஒரு விஷயம் நீட். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் இதற்கு இது அதுன்னு கிடையாது, பாஜக தவிர எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்க்கத்தான் செய்யறாங்க. ஆனா விஜய் அவர்கள் பாருங்க, அவரோட அபிடவிட்ல நீட் கோச்சிங் கொடுக்கிற ஒரு ஸ்கூலுக்கு 20 கோடி லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை நீ புரிந்துக்கணும் மக்களே, நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி கட்டிலில் அமர்வோம் என்று சொல்வதற்கு முன்னாடி முதல் எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய தகுதித்தம் பாருங்க. நீங்க நாங்க மாணவர்கள் அதுக்கு எக்யூப் பண்ணுவோம், கேள்வி எக்யூப் பண்றது இல்ல மிஸ்டர் விஜய், என்னுடைய உரிமையை நீ எப்படி பறிப்பருங்கிறது தான் கேள்வி. அப்ப 20 கோடி லோன் நீட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் கொடுத்த ஸ்கூலுக்கு கொடுத்தவரு இவர் எப்படி நீட்டை விலக்குவாருங்கிற ஒரு கேள்வியை மக்கள் மனசுல வைக்கணும். இது இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு.